வாங்கப்பா எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மீனா அப்பத்தா வீட்டில் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் போட போகிறேன். நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். ரெகுலராக அப்பத்தா வந்து 11 மணிக்கு மேலே இந்த குடிப்போம். இதை வந்து தொடர்ந்து குடிச்சிக்கிட்டு வந்ததுனால ரொம்ப பலன் கிடச்சிது. அதை வந்து எப்படி செய்யலான்னு உங்களுக்கு மிக்சியில் அரைச்சும் காட்டுறேன். அதுவும் போல் நாங்கள் 4 நபருக்கு வந்து இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு 6 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து கருவேப்பிலை இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். போகிறோம் இந்த ஒரு லெமன் அளவுக்கு ஜூஸ், நல்ல லெமன் பழமாக இருந்தாலும் ரொம்ப நல்லது. அப்பத்தாட்ட இன்றைக்கி தான் இருக்குது. இது வந்து இஞ்சி வந்து ஒரு துண்டு அளவுக்கு எடுத்துக்கங்க. இது வந்து விட்டமின் சி கிடைக்குது. இது விட்டமின் சி தான். இது விட்டமின் டி, அதில் அயன் சத்துலாம் இருக்குது பார்த்தீங்களா. கருவேப்பிலை வந்து இதெல்லாம் நம்ம மென்று சாப்பிட முடியலைன்னா இந்த ஜூஸாக வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டு வர்றது ரொம்ப பெஸ்ட்டு. இது இஞ்சி ஏன் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து இது இருக்கும். சில பேருக்கு சளி பிடிக்காது, சில பேருக்கு வந்து குளிர்ச்சி வந்து சளி பிடிக்கணும் அப்படின்னா இந்த இஞ்சி வந்து ரெகுலராக சேர்த்துக்கிட்டே இந்த ஜூஸில் வரும்போது நமக்கு வந்து சளி கட்டவே கட்டாது. இது ரெகுலராக இந்த ஜூஸ் வந்து ஒரு 11 மணிக்கு மேலே நீங்கள் டீக்கு போதாக கூட நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. அதோட பலன் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் அப்பத்தாட்ட நீங்கள் வந்து சொல்லணும், சரிங்களா. இதோட ஜூஸ் எடுத்த பிறகு கொஞ்சம் வந்து ராக் சால்ட் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 4 பேருக்கு உள்ளதை நான் வந்து மிக்சியில் வந்து இப்போ அரைக்க போகிறேன். எப்படி அரைக்கலான்னு காட்டுறேன் வாங்க. நெல்லிக்காயெல்லாம் நல்லா தட்டி விதையெல்லாம் எடுத்து வச்சிட்டேன்ப்பா. இந்த இஞ்சி வந்து நல்லா சீவி வச்சுட்டேன். கருவேப்பிலை உருவி வச்சாச்சு, அலசிட்டு இந்த லெமன் வந்து விதையெல்லாம் நீக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு லாஸ்ட்டில் லெமனை புளியணும். இது வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்கும். நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும். தெம்பு நிறையா இருக்கும். இதை வந்து நம்ம அரைச்சிடலாம். நம்ம குடிக்கிற தண்ணி வச்சு தான் அரைக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிருக்கு. இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். சக்கையெல்லாம் எடுத்துடலாம். ராக் சால்ட் வந்து இதில் வந்து 1/2 ஸ்பூன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நமக்கு வேணுன்ற அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம்ப்பா. நமக்கு வேணுன்ற ஒரு 4 பேர்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 டம்ளர் நான் மிக்ஸ் பண்ணிக்கிடுவேன். நீங்கள் வேணுன்ற அளவுக்கு ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இதை வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். இது மாதிரி ஜூஸ் தயார் பண்ணி நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.